மவனை இனிமே தர்கா பக்கமே நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் தர்கா சம்பந்தமான ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது. இப்போ சங்கிகளை பொறுத்த வரைக்கும் அந்த வட மாநிலம் மாதிரி இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது ஒரு பிரச்சனைக்குரிய மாநிலமாக மாற்றணும்னு சொல்லி பலகட்ட பிரச்சனைகள் பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் சிக்கந்தர் மலை கிடையாது, இது ஸ்ரீகந்தர் மலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம், அதுக்கு எதிராக பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மதுரையை சேர்ந்த கண்ணன் முத்துக்குமார்னு சொல்லக்கூடிய 2 பேர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அந்த மனுவில் அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, அந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தர்காவில் ஆடு கோழி பலியிடுறாங்க, இது எங்களுடைய மனசு வந்து புண்படுது, அதனால அதுக்கு வந்து தடை செய்யணும். அது மட்டும் இல்லாம சிக்கந்தர் மலை அப்படிங்கிறத இனிமே சிக்கந்தர் மலைன்னு அழைக்கக்கூடாது, அதை வந்து சமண குன்று அப்படின்னு சொல்லி தான் இனிமே அழைக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த ஒட்டுமொத்த மலையுமே தொல்லியல் துறை அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிடுறாங்க. இந்த சங்கிகளுடைய மனுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன பதில் சொன்னாங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி 18ஆம் படி கருப்புசாமி கோயில் இருக்குது, பாண்டி முனீஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கேயுமே ஆடு கோழி அறுத்து பலியிடுறது வழக்கம். எப்படி இங்க காலங்காலமா அந்த கோயில்களில் பலியிடுறாங்களோ அதே மாதிரி தான் தர்காவிலையும் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க, இது ஒன்றும் புதுசா பலியிடல அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை சொல்றாங்க. இதையும் தாண்டி அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் 2 சமய மக்களுமே நாங்கள் அரசு சார்பில் அவங்க ஒன்னா கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஏற்பாடு செஞ்சோம். அதுல அவங்கவுங்க வழிபாடு அவங்கவுங்க செஞ்சுக்கலாம், யாரோட வழிபாடுலுமே யாருமே இப்ப தலையிட வேணாம்னு சொல்லி ஒரு சுமூகமான முடிவு எடுத்திருக்கோம். வெளியில இருந்து வரக்கூடிய நபர்களை யாருமே நம்மளோட விஷயத்துல நம்ம அனுமதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சங்கிகளுக்கு அங்கேயே ஒரு சமட் அடி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எல்லா பதிலையுமே விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க கடவுளால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க, சில மனிதர்கள் தான் இங்க பிரச்சனையை உண்டாக்குறாங்கன்னு சொல்லி சங்கிகளுடைய இந்த கலவர அரசியலை நீதிபதி காரி துப்புனா மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொல்லியல் துறை வந்து இந்த மலை வந்து தொல்லியல் துறைக்கு சொந்தம், அதனால எது செய்யறதாலும் எங்களை கேட்டுதான் செய்யணும் சொல்லி இந்திய தொல்லியல் துறை ஒரு கருத்து சொன்னாங்க. உடனே நீதிபதிகள் சொன்னாங்க, இந்த மலை வந்து தொல்லியல் துறைக்கு சொந்தமானது சொல்ல முடியாது, இவங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம் சொல்ல முடியாது, இந்த மலை அனைவருக்கும் சொந்தமான மலை அப்படின்னு சொல்லி நீதிபதி ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்துல வடக்கு மாதிரி இந்த தமிழ்நாட்டை மாத்திரலாம்னு நினைச்சிட்டு இருந்த இந்த சங்கிகளுக்கு ஒரு மரணாடி இந்த சம்பவத்துல இப்ப விழுந்திருக்குது. இப்ப இந்த வழக்குல ஒட்டுமொத்தமா என்னெல்லாம் நடந்திருக்குது, இதே நேரத்துல உச்சநீதிமன்றத்துல இதே திருப்பரங்குன்றம் கோயில் சம்பந்தமா உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த உச்சநீதிமன்றமா அந்த மனு தூக்கி மூஞ்சில தூக்கி வீசி இருந்திருக்குது. அந்த வழக்குல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை ஆதாரங்களோட நம்ம பேட்டை டிவி யூடியூப் சேனல்ல பதிவு செஞ்சிருக்கிறோம். இது மாதிரி தினசரி அன்றாட செய்திகளை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேட்டை டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க.